ஸ்ரீ ஜெய் சாய்ராம். வணக்கம், நான் ஜெயந்தி. எப்படி இருக்கிறீங்கம்மா எல்லாரும்? இந்த வருஷத்துக்கு 2026க்கு இதுதான் என்னோட முதல் வீடியோவா போடுறேன். இப்போ அது நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இதுக்கு முதல் போட்ட எபிசோட்ல சொல்லியிருக்கணும். என்னால இப்போ முடியாம இருக்குது. அப்பா அப்பா தான் என்ன வழி நடத்திட்டே இருக்காரு, அப்படித்தான் நான் நினைச்சிட்டே இருக்கிறதே. இப்போ போன 2 கிழமையா நான் ட்ரை பண்ணிட்டே தாமா இருக்கிறேன். இந்த எபிசோட் இந்த கிழமை போடணும் அல்லது வாரக்கிழமை போடணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு அப்பா கிட்ட கூட போய் சொல்லிட்டு, அப்பா இந்த கிழமை செய்யவான்னு கேட்கும்போது அப்பா அப்படியே அந்த புன் சிரிப்பு தான். அவர் அப்படியே சிரிச்சுட்டே இருந்தார் என்ன பார்த்தபடி. அப்போ அப்பா ஓமன்னு சொல்றாரு போல இருக்குன்னு தான் நான் செஞ்சதே. ஆனா அது செய்யும் போதே நிறைய தடங்கள் வந்துச்சுமா. அந்த இதே எபிசோடு தான் சொல்லுன்னு அவர் சொல்லியிருந்தார். அதே பக்கம் தான் வந்திருந்துச்சு. எதுக்கு என்ன ஆச்சு, என்னத்துக்காக அப்பா என்ன போட வேண்டாம்னு சொல்றாருன்னு எனக்கு புரியல. அப்பா கிட்டே கேட்டுட்டேன், என்னாச்சுப்பா, எதுக்குப்பா என்று சொல்லி கேட்கும்போது அப்பா எதுவுமே சொல்லல. அப்படியே பார்த்தபடியே இருந்தார் சிரிச்சுட்டே. ஏதோ நல்லதுக்கு தான் அப்பா சொல்றாருங்கிறத நான் புரிஞ்சு கொண்டேன். அதுக்கப்புறம் நான் செஞ்சேன். சரியா? போன கிழமைக்கு முதல் கிழமை என்னமோ செஞ்சப்போ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். உங்ககிட்ட சொல்ல வேண்டியது எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். அந்த போட்டோஸை மட்டும்தான் போடணும். சரியா? அப்போ அதை தேடி போய் பார்க்குறப்போ, திருப்பி வந்து பார்க்குறப்போ, அது நான் பேசினது அவ்வளவுமே போயிடுச்சு. எங்க போச்சுது, என்னாச்சுதுன்னு எனக்கு தெரியல. அப்ப ரொம்ப ஷாக்டா போயிடுச்சு. நான் டயர்ட் ஆகிட்டேன். நீ திருப்பி அதையே சொல்லணுமா அப்பா, என்னாச்சுது, அப்பா உங்களுக்கு பிடிக்கலையா, ஏதோ நல்லதுக்கு தான் அப்பா செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நெக்ஸ்ட் வீக் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வேலைகள் செய்ய போயிட்டேன். நெக்ஸ்ட் வீக்கும் அதையே உங்களுக்காக நான் திருப்பி பேசியிருந்தேன். சரியா? அதுதான் இப்போ இந்த எபிசோட். இது போன கிழமை போடணுங்கிறதுக்காக நான் இது செஞ்சேன். எல்லாமே செஞ்சு முடிகிறப்போ அப்பா மறுபடியும் எனக்கு செய்து முடிகிறப்போ தடங்கள் தந்துருவாரேன்னுட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தபடியே அது அப்படியே இருந்தது. ஆனா ஒரு தடங்களும் வரல. எனக்கு செய்ய முடியல. அந்த செவ்வாய்க்கிழமை போட முடியல. வீட்டுல இருக்கலன்னா, என் ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்தார். அவர் இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, அவர் இருக்கும்போது நான் செய்யறது இல்லை. அவருக்கு இது பிடிக்காது. அதனாலதான் என் பாபா ஒரு நாளைக்கு அவரையும் புரிய வைப்பார் இல்லையா. என் அப்பா இப்போ அவருக்கு புரிய வைக்கிறாரோ அது வரைக்கும் நான் பொறுமையா இருக்கணும்னு என்னுடைய மனசுல அதையே நினைச்சிட்டேன். அப்பா சொல்லுவார் ஒரு நாளைக்கு, அவருக்கு புரிய வைப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனாலதாம்மா பொறுமையா இருக்கிறேன். அவர் முதல் ஆரம்பத்துல நான் ரொம்ப எனக்கு அப்பா செய்யற ஒவ்வொரு அற்புதங்களும் எனக்கு ரொம்ப ஒரு அதிசயமா இருக்கும். அதை நான் அவர்கிட்ட சொல்றப்போ எனக்கு பைத்தியம் சொல்லிட்டு அப்போ எனக்கு சொல்லியிருந்தார், என்கிட்ட எதுவும் சொல்லாதன்னு. அதுல இருந்து எவ்வளவோ நடந்துச்சு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறேன்னு. அப்போ அவ்வளவு நடந்தும் கூட அவருக்கு எதுவுமே தெரியாது, அப்படித்தான் சொல்லணும். அவருக்கு எதுவுமே தெரியாது. சரி பொறுமையா இருக்கிறேன். என்னோட அப்பா தானே, என்னோட அப்பா செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுதான்மா. எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். என்னோட வாட்ஸ்அப்புக்கு கூட எனக்கு மெசேஜ் தந்துட்டே இருந்தாங்க, ஏமா போடல, நீங்க போட்டா நல்லா இருக்கும், அதை கேட்கும் போது எங்களுக்கு நல்லா இருக்கு மனசுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. என்னால போட முடியல. முக்கியமா லண்டன்ல இருந்த ஒரு டிவோட்டி அண்ட் அவ அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அவங்க மறுபடியும் கிட்டடியிலையும் போட்டிருந்தாங்க, அம்மா இந்த கிழமையாவது போட்டுடுங்கம்மான்னு அவ சொன்ன அந்த வார்த்தைக்காகத்தான் போன கிழமை நான் ட்ரை பண்ணினேன். அது அப்படியே எல்லாம் பேசி முடிச்சுட்டேம்மா. அது போட்டோ போடுறப்போ அது எல்லாமே இல்லாம போயிடுச்சு. இப்போ மறுபடியும் செஞ்சுட்டு இருக்கிறேன். கனடாவில் இருக்கிறவங்களும் கேட்டுட்டு இருந்தாங்க, என்ன போடுங்கம்மா எபிசோட் நாளா காணல, உங்களுக்கு எதுவும் சோம் இல்லையான்னு கூட கேட்டிருந்தீங்க. எனக்கு எல்லாமே சரிம்மா. என்னோட மனசுதான் கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. அப்படியும் சொல்ல முடியாது, என்னால சொல்ல முடியல எனக்கு என்ன ஆச்சுன்னு. பிள்ளைகளை பத்தி தான் நான் எப்பவுமே நடிச்சிட்டு இருக்கிறது. மகனோட கால் இன்னும் சரியாகல. அதனால பாபா கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அப்பா தான் என்னமோ செஞ்சிட்டு இருக்காருன்றது எனக்கு புரிஞ்சுது. மறுபடியும் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். சரியாமா? அது பிப்ரவரி 1ஆம் தேதி நடந்துச்சு. சரியா? அந்த எபிசோட் தொடர்ச்சி தான் இதுவும். அப்போ அந்த
பிப்ரவரி 1ஆம் தேதி நான் அப்பா கிட்ட வந்து வணங்கும் போது அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். காலையிலேயே அப்பாக்கு தீபம் ஏத்துவன் இல்லையா? தீபம் ஒளிர வச்சுட்டு அப்பா கிட்ட சொன்னேன். என்னாச்சு? ரொம்ப நாளா அப்பா எனக்கு எதுவுமே செய்யலையே. அப்பா என்னாச்சுப்பா? எனக்கு ஒரு பூ கூட நீங்க போடுறீங்க இல்லையா? என்று சொல்லி கே கேட்டேன். பூ கூட போடுறேன் இல்லையான்னு கேட்கல. வாய் திறந்து சொல்லல. என் மனசுக்குள்ள அத நினைச்சுட்டே, என்னாச்சுப்பான்னு சொல்லி அப்படியே நினைச்சிட்டு அப்பாவ பாக்குறேன். அவர்ல இருந்து அந்த பூ எனக்கு போட்டிருந்தாருமா. அது ரொம்ப என் கண் முன்னாடியே நடந்துச்சு. அப்பா எனக்கு அந்த மேலே இருந்த பூவ தந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி சொல்றது? மனசெல்லாம் ரொம்ப இதா இருந்துச்சு. அப்படியே எடுத்து என் பாபாவுக்கு நன்றி நன்றி என்று மனசாலேயே சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன். என் தலையில வச்சுக்கிட்டேன் அந்த பூவ. அப்பா இருக்கார், அப்பா ஆசீர்வதிச்சிட்டார் எனக்கு அப்படிங்கறது நான் உணர்ந்தேன். அவ்வளவு சந்தோஷம் எனக்கு. நான் உங்களுக்கு லைன்ல கொடுத்திருக்கிறது வந்து அப்பாவுடைய தரிசனம் சூரிய ஒளியில் கிடைச்சதுன்னு. அது வந்து அன்னைக்கு அது வந்து 5ஆம் தேதியா இருக்கணும். 5ஆம் தேதி பிப்ரவரி தான். எழுதி வச்சிருக்கிறேன். காலம்புற ஒரு 10 மணி இருக்குமா? காலையில எல்லாம் நான் வழக்கம் போல தீபம் ஏத்தி வச்சுட்டு போயிடுவேன். போயிட்டு அப்புறம் என்னமோ 10 மணி போல இந்த ரூமுக்கு வந்தேன். மறுபடியும் ரூமுக்குள்ள வேலை எல்லாம் செஞ்சுட்டு அப்படி ரூமுக்குள்ள வரும்போது ஒரே சூரிய வெளிச்சமா இருந்தது. ரூம் முழுக்க ரொம்ப வெளிச்சமா இருந்தது. அந்த அவரோட சூரியனோட அந்த கதிர்கள் படையில அந்த எப்படி சொல்றது? வெளிச்சமா இருந்தா எப்படி இருக்கும் இல்லையா? அப்ப அந்த பிப்ரவரி டைம்ன்னு சொன்னாலே இங்க வின்டர் டைம் இல்லையா? அந்த நேரம் அந்த சூரிய வெளிச்சத்த பார்த்தது எனக்கு சந்தோஷமா இருந்தது. அப்போ நான் சூரியன பார்க்கிறப்போ எல்லாம் நான் எப்பவும் வணங்குறது உண்டு. அ வந்து ஜன்னல அப்படியே ஜன்னல் பக்கத்துல தானே அப்பா இருக்கார். அப்பாவையும் பார்த்துட்டு, அப்படியே ஜன்னல பார்த்துட்டு சூரியன் பகவான் இருந்தார். அப்படியே அவர வணங்கினேன். ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி, என்னோட பரமாத்மாவை நினைச்சு நான் அவர வணங்குறது உண்டு சூரிய பகவான. அப்படி வணங்கிட்டு அப்படி கண்ண மூடி சூரிய பகவான வணங்கிட்டு இருக்கும்போது ஒரு 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 செகண்ட் இருக்குமா? எனக்கு கண்ணுக்குள்ள சூரிய பகவான பார்த்துட்டு கண்ண மூடும்போது, அந்த நிலவு போல அந்த வட்டமா அப்படியே கண்ணுக்குள்ளேயும் இருக்கு. அந்த நிலவு போல இருக்கிற அந்த அந்த இதுக்குள்ள அப்பாவோட முகம் தெரிஞ்சுது. எனக்கு கண்ண மூடி இருக்கிறனே, கண்ணுக்குள்ள அப்பா வந்துட்டாரேன்னு, நன்றிப்பா, நன்றிப்பா என்று சொல்லிட்டு, கண்ண அப்படியே திறந்த சூரிய பகவான் அப்படியே நிக்கிறார். அப்படியே நேரா இருக்காரு. அப்ப அவர பார்க்கும்போது, அங்கேயும் பாபா இருந்தாருமா. எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என் பாபா காட்சி குடுத்துட்டாரு எனக்கு. நான் எப்பவுமே சூரிய பகவான பார்த்தா வணங்குறது உண்டு. சரியா? வணங்குவேன். கண்ண மூடி வணங்கும்போது அந்த நிலவு போல கண்ணுக்குள்ளேயும் தெரிவார். அப்படித்தான் எனக்கு எப்பவுமே இருக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைமா முதல் முதல் தடவையா அந்த நிலவுக்குள்ள பாபாவோட முகம் தெரிஞ்சது. கண்ண திறந்து பார்க்கும்போது, அந்த சூரிய வெளிச்சத்திலேயும் அப்பா முகத்த காட்சி கொடுத்தாரு எனக்கு. அவருடைய முகம் அப்படியே தெரிஞ்சது எனக்கு. அப்படியே அ கொஞ்ச நேரம் இருந்தார் சூரிய ஒளியில. அதுக்கப்புறம் அவர் மறைஞ்சிட்டார். அவர் மறையவும் நான் என்னோட அப்பாவ பார்க்கிறேன். என்னோட அப்பா முகத்துல மட்டுமே சூரிய வெளிச்சம் பட்டுட்டு இருந்துச்சு. அத நான் கவனிச்சேன். அத நான் ரூமுக்கு வந்த உடனேயே, ரூம் முழுக்க எங்கேயுமே வெளிச்சம் அந்த கதிர் பட்டா வெளிச்சம் இருக்கும் இல்லையா? படல. என்னோட அப்பாவோட முகத்துல மட்டுமே அந்த சூரிய வெளிச்சம் அந்த அப்படியே வந்து விழுந்திருந்துச்சு. எப்படி எனக்கு எனக்கே புரியல. அப்பாவையும் திரும்பி பார்க்கிறேன். அப்பா அப்படியே இந்த சொண்டுக்குள்ள சிரிச்சிட்டு இருப்பாரு இல்லையா? சில நேரங்கள்ல. அதே மாதிரி அப்பா சிரிச்சுட்டே இருந்தாருமா. அப்பாவ பார்த்துட்டு நன்றிப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மன மகிழ்ச்சிய எனக்கு தந்துட்டார். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லி இதுல எழுதி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இரவு ஆரத்தி செய்யறதுக்கு வர்றேன்னா, வந்துட்டு அப்பாக்கு ஆரத்தி எல்லாம் செஞ்சுட்டு காட்டிட்டு, அந்த அகல் விளக்க அப்படியே கீழ வச்சுட்டு, அப்பாக்கு ஆரத்தி செஞ்ச விளக்க வச்சுட்டு, லட்சுமி அம்மா விளக்க பார்த்தப்போ, அங்க பாபா நிறைய மகிமைகள், நிறைய அற்புதங்கள் செஞ்சிருந்தார். அதுக்கப்புறம் நான் ஆர்த்தி செஞ்ச விளக்க பார்த்தேன். அகல் விளக்குலயும் எப்படி சொல்ல நிறைய அற்புதங்கள் செஞ்சிருந்தார். எனக்கு என்னன்னு புரியல. அங்க என்னோட மகனுடைய உருவங்கள் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுது. என்னன்னு எதுவுமே எனக்கு புரியல. அப்போ என் மனசுல ஓடிச்சு என்னன்னு சொன்னா, முதல் நாள் எனக்கு ராஜ் வெப் நியூஸ் வந்து ஒரு வீலோக் அனுப்பியிருந்தாங்க. அது வந்து மதுரை மாதாஜி அம்மாவோட ஒரு நிகழ்ச்சி உண்டு. அவங்க வள்ளலார் பக்தேன்னு சொல்லி அவங்கள பேட்டி கண்டு அத அனுப்பியிருந்தாங்க. அப்ப எனக்கு
இதுல பாபா ஏதோ எல்லாம் உணர்த்திட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு புரியல. இதையும் நான் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கவா அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட கேக்குறேன். மதுரை மாதாஜி அம்மா கிட்ட கேட்கலாமா அப்படின்னு அப்பா கிட்ட கேக்குறேன். அப்பா கேட்டுட்டு அப்பா முகத்தை பார்த்தப்போ அப்பா அந்த சாதாரண அதே புன்சிரிப்போட தான் இருக்கிறார். எதுவுமே எனக்கு சொல்லல. அந்த நேரம் நான் என்ன செய்தேன்னு சொன்னா, சாம்பிராணி குச்சியை எடுத்து, வழக்கமா நான் சாம்பிராணி குச்சி ஆரத்தி செய்ய முதலே லக்ஷ்மி அம்மா விளக்குல தான் ஏத்துவேன். சரியா? அன்னைக்கு எனக்கே தெரியாதும்மா, எனக்கே தெரியாம சாம்பிராணி குச்சியை எடுத்து ஆரத்தி செஞ்சு முடிச்சிட்டேன். எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமே எடுத்துட்டு அந்த அத வந்து நான் அகல் விளக்குல ஆரத்தி செஞ்ச விளக்குல ஏத்துறேன். ஏத்தும் போதுதான் எனக்கு நினைவு வருது. ஐயோ, நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன் என்றது எனக்கு அப்பத்தான் நினைவுக்கு வந்துச்சுமா. அது வரைக்கும் எனக்கு நினைவிலேயே இல்ல. என்ன செய்யறதுன்னு, என்ன செய்யறேங்கிற நினைவே எனக்கு வரல. இப்ப நான் அதை ஏத்திட்டேன் இல்லையா, விளக்குல ஏத்தினதுக்கு அப்புறம் தான் எனக்கு நினைவு வருது. என்ன செய்யறேன்னா, எப்பவுமே லட்சுமி அம்மா விளக்குல தான் அதை ஏத்துறது. இன்னைக்கு என்னாச்சு, எனக்கு அகல் விளக்குல ஏத்திட்டு இருக்கிறேன்னு. சரி, ஏதோ எல்லாமே பாபாவுக்கு விருப்பம் போல இருக்குது, அதுதான் என்ன கொண்டு செய்விக்கிறார் என்று அப்படி அப்படி சொல்லும் போது அப்படி நானே எனக்குள்ள அப்படி சொல்றேன். அப்ப ஏதோ பாபா விருப்பம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டே அந்த சாம்பிராணி குச்சியை வைக்கிற இடத்துல அதை வைக்கும் போது அந்த ஆர்த்தி விளக்கு தீபம் இருக்கு இல்லையா, அது சும்மா அந்த எப்படி சொல்ல, அந்த பட்டாசு போட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அப்படியே அந்த ஒளியில இருந்து படபடன்னு வெடிச்சு அப்படி ஒரு கொஞ்சம் உயரத்துக்கு அப்படி வருது. நட்சத்திரங்கள் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அதுல வெளியில வந்து விழுந்ததெல்லாம் நட்சத்திரம் மாதிரி தெரிஞ்சுது. நான் அப்படியே திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்கிறேன்னா, ஒரு 2-3 செகண்டுக்கு அப்படி வெடிச்சு அப்படி பறந்துட்டே இருந்துச்சுமா, நட்சத்திரம் மாதிரி. அதுக்கப்புறம் அந்த அகல் விளக்கு தீபம் வந்து ரொம்ப பிரகாசமா ஒளிர்ந்துட்டே இருந்துச்சுமா. அப்பதான் சொன்னேன் இல்லையா, பாபா விருப்பம் போல இருக்குது, அவர் தான் செய்விக்கிறாருன்னு. அது அப்படியே எனக்கு உண்மைங்கிறத அப்பா உணர்த்தி இருந்தார். உனக்கே தெரியாம நீ செய்யறதா இருந்தா அது நான் தான் உன்னை கொண்டு செய்விக்கிறேன் அப்படிங்கறத எனக்கு உணர்த்தி இருந்தார். எனக்கு கண்ணுல கண்ணீரே வந்துருச்சுமா. பாபா இப்படியும் செய்வாருமா, இப்படியும் செய்வார், நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் செய்வார். நீங்களும் அதே அன்போட மனசு சுத்தமா இருக்கணும். நல்லது செய்யுங்கம்மா, நல்லது செய்யணும். அப்பாக்கு பிடிச்ச நல்லதுகள் செஞ்சுட்டு வாங்க, அப்பா எப்போ உங்க கூட இருப்பார். அது மாதிரி எனக்கு அழுகை வந்துருச்சு. அப்பா தான் இருக்கிறத எனக்கு இப்படி எல்லாம் உணர்த்துறாரு இல்லையா. அதுக்கப்புறம் நான் அந்த சாம்பிராணி குச்சி அந்த அந்த வைக்கிற இடத்துல வச்சேன் இல்லையா, வைக்கும் போது எனக்கு நினைவுபடுத்துறார், நீ இயேசு தந்தைக்கு மெழுகுதிரி ஏத்தினியான்னு. உண்மையாம்மா, நான் மறந்தே போயிட்டேன். எப்போ டிசம்பர் மாதம் இல்லையா நான் இயேசு தந்தைய மாத்தி எல்லாம் இங்க வச்சது, போட்டோ எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சேன்னு சொன்னேன் இல்லையா, என்னோட பிறந்த நாள் அன்று தான் நான் எல்லாம் செஞ்சிருந்தேன்னு சொல்லி உங்களுக்கு அந்த பழைய எபிசோட் பார்த்துட்டு வரும்போது வந்திருக்கும். அப்போ செஞ்சது இயேசு தந்தை பாபாவுக்கு பின்னாடிதான் இருந்தார். பெருசா அவர் இருந்ததுனால தெரிஞ்சிட்டு இருந்தது. எனக்கு கஷ்டமா இருந்தது, அப்பாவுக்கு பின்னாடி இல்லையா இருக்கிறார், அவரை இங்க கொண்டு வைப்போமே அப்படின்னு மிச்ச அப்பாவோட போட்டோஸ் எல்லாம் இங்க கீழே கொழுவிட்டு அப்படியே இயேசு தந்தையை பக்கத்துல கொழுவி இருந்தேன். அப்படி வச்சதாலதான் நான் அடிக்கடி மறந்து போறது உண்டு அவருக்கு மெழுகுதிரி ஏத்தி வைக்கிறதுக்கு. இப்பவாவது யாராவது பிரார்த்தனைக்காக கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா இயேசு தந்தைக்கும் ஒரு மெழுகுதிரி ஏத்தி வைக்கிறேன்னா, எந்த நாளும் செய்யறது இல்ல, இடைக்கிட செய்யறேன்னா. அதை மறந்தே போயிட்டேன். அது நினைச்சிட்டு அப்பா மன்னிச்சிருப்பா, மறந்தே போயிட்டேன், எனக்கு நினைவுபடுத்திட்டீங்க, நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு ஒரு மெழுகுதிரி, ஒரு சின்ன இது ஏத்தி இயேசு தந்தைக்கு முன்னாடி வச்சுட்டு எல்லா பிரார்த்தனையும் முடிச்சிட்டு நான் போயிட்டேன். சரியா? என் மனசுல ஒரே அந்த அப்பா காலையில சூரியன்ல எனக்கு காட்சி தந்தது இல்லையா, அதைத்தான் நான் நினைச்சு மனசுல அப்படியே ஒரே நினைவாவே இருக்கு எனக்கு. நினைச்சிட்டே இருந்தேன்னா இரவு வந்து தீபத்தை நான் படுக்க முதல்ல அத அணைச்சிட்டு தான் படுக்கிறேன் நான். அப்போ இப்போ எல்லாம் செய்யறது இல்ல, அணைக்கிறது இல்ல, அப்பாவே பாத்துக்குவார். அப்போ எனக்கு இரவுல அப்படியே எரிய வர்றது கொஞ்சம் பயமா இருக்கிறதுனால அணைச்சிட்டு தான் படுக்கிறேன் நான். அணைச்சிட்டு இந்த மெழுகுதிரியை பார்த்தப்போ அது அணையிற நேரத்துல இருந்துச்சு. அப்ப அதனால அது அந்த சின்ன மெழுகுதிரி தெரியும் இல்லையா, அந்த சின்னதா இருக்கும், அது அதுக்குள்ளேயே தான் அப்படியே எரிஞ்சு அப்படியே அதுக்குள்ளேயே தான் இல்ல தண்டி முடியும். அப்ப அதனால அது பார்க்கும்போது அது ஒரு அணையிற இதுல இருந்ததுல அது அப்படியே விட்டுட்டு
அஹ் அப்பாக்கும் சொல்லிட்டு நான் வந்து என் பெட்ல இருந்துட்டேன். எனக்கு 10 மணி ஆயிடுச்சாக்கும், இரவு 10 மணி ஆயிடுச்சு, 11 மணி கிட்ட இருக்கணும். அப்ப நான் தூங்கிட்டு இருந்த போல எனக்கு திடீரென்று என்னமோ தெரியல, என்னை யாரும் எழுப்பின மாதிரி இருந்துச்சு. என்ன இதுன்னு சொல்லிட்டு அப்படி கண் முழிக்கிறேன். கண் முழிச்சா அப்படியே நான் அப்படியும் நேரா படுக்கிறது ரொம்ப குறைவு. சரிஞ்சு தான் படுப்பேன். ஆனா நேரா படுத்திருக்கிறேன். நேரா நான் கண்ணு திறந்தது, மேல அந்த சீலிங்ல இந்த மெழுகுதிரி இயேசு தந்தைக்கு ஏத்தி வச்சேன் இல்லையா? அது அப்படியே அழகா ஒளிர்ந்துட்டு இருக்குது. அதோட நிழல் வந்து மேல தெரியுது எனக்கு. அதுல பார்த்தா அப்பாவோட முகம் மறுபடியும் எனக்கு அப்பா காட்சி தந்தாருமா. அப்போ நான் எனக்கு என்ன அப்பா தெரியறாரேன்னு சொல்லி போட்டோ எடுத்தேன். அது போட்டோ எடுத்திருக்கிறேன். இருக்குது. ஆனா எதுவுமே தெரியல. ஒண்ணுமே தெரியல. அப்பாவோட நிழல் எதுவுமே தெரியல அதுல. நான் பார்த்தது அப்பாவோட நிழலா? இல்ல அப்பாவோட முகம் தத்ரூபமா எனக்கு தெரிஞ்சது அவருடைய கண்கள் எல்லாம். அந்த நிழல் முகம் மட்டுமே. அது எப்படி போட்டோவுல வரையலன்னு எனக்கு தெரியலம்மா. போட்டோவுல எதுவுமே இருக்கல. அதால எனக்கு கொஞ்சம் ஒரு கவலை இருந்துச்சு. எதுக்கு அப்பா போட்டோவுல வரலன்னு. காலையில தான் பார்த்தேன். அங்க ஒன்றுமே இல்ல. நான் வேணும்னா உங்களுக்கு அந்த போட்டோவை இதுல போடுறேன் பாருங்க. இந்த போட்டோவுல வட்டம் போட்டிருக்கேன் இல்லையா? நீலம். நீளமா வட்டம் போட்டிருப்பேன். அந்த அந்த இடத்துக்குள்ள தான் அப்பாவோட முகம் தரிசனம் எனக்கு கிடைச்சது. கேள்விக்குறி போட்டு அதுல போட்டிருக்கிறேன். காணலையே, அப்பாவை காணலையேன்னு சொல்லி. அப்படி கண்ணை முழிக்கிறேன். அப்படியே திடீரென என்ன யாரோ எழுப்பினது போல இருக்கேன்னு சொல்லித்தான் நான் அப்படி முழிக்கும் போது 2 மணியோ என்னமோ அந்த டைம். டைமையும் பார்த்தேன். டைம் 2 மணி 2:20 என்னமோ அதுக்குள்ளதான் என்ன எழுப்பியிருக்கார். அந்த நேரமே அப்பாவே அந்த மேலே இருந்தார். அப்ப எப்பவுமே அப்பா என் கூட தான் இருக்கார், என்னோட தான் இருக்கிறாரு இல்லையா? அதுதானே எப்பவுமே நான் சொல்லிட்டு இருப்பேன். அப்பா என் கூடவே இருக்கிறாரு, என் கூடவே இருக்கிறாருன்னு. அப்போ பார்த்தது எனக்கு ரொம்ப காலையில பார்த்த நினைவு இருந்துச்சு இல்லையா? அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கும் மேலான அப்பா எனக்கு ராத்திரி இல்ல, விடியப்புறம்ல அடுத்த நாள் தானே இது நடந்தது. 2 மணின்னா விடிய அதிகாலையில நடந்தது. அப்போ இது அடுத்த நாள் விடியப்புறம் எனக்கு அப்பா காட்சி தந்திருந்தார். எங்க வீட்ல மேலுக்கு அப்பாவோட முகம் தெரிஞ்சது. அதுவும் அந்த மெழுகுதிரி அணையிற தருணத்துல தான் இருந்துச்சுமா. நான் படுக்கும்போது அத பார்த்தேன். அப்போ இப்போ நான் அந்த மெழுகுதிரிய பார்த்தப்போ, அது அப்படியே அழகா ஒளிர்ந்துட்டு இருக்குது. அது கூட எனக்கு அந்த நிழல் தெரிஞ்சது மேல. நிழல் தெரிஞ்சுட்டே இருந்தது. அப்போ என்ன இது? அப்போ பார்க்கும்போதே அணையிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? இப்ப இந்த 2 மணி வரைக்கும் அது ஒளிர்ந்துட்டு இருந்திருக்குது. அ எல்லாம் அப்பாவோட அப்பாவோட என்ன சொல்றது? அப்பாவோட பாபா மேஜிக் தான். இது பாபாவோட மேஜிக் தான். நான் எப்பவுமே பாபா மேஜிக்ன்னு தான் சொல்லுவேன். இது பாபாவோட மேஜிக் தான். அப்பாவோட அதிசயம் தான். இது நடந்துச்சு. இப்படி நடந்துச்சுமா. ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது எனக்கு. நான் உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு இதோட நிறைய போட்டோஸ் கூட இருக்குது. அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அடுத்த எபிசோட்ல சொல்றேன்மா. நீங்க எப்பவும் அன்பா இருங்கம்மா அப்பா மேல. அப்பா மேல அன்பா இருந்தா நிச்சயமா அப்பா உங்க கூட இருப்பார். அவர் ஒரு தடவை நீங்க கூப்பிட்டாலே போதும். அவர் அன்பானவர் இல்லையா? எப்பவுமே கூட இருப்பார். நல்வழிப்படுத்துவார். அப்படித்தான் சொல்லணும். நல்லது அவருக்கு பிடிச்ச நல்லதெல்லாம் நீங்களே செய்ய வழிக்கிடுவீங்க. அது செய்யும் போதே அப்படியே உங்களையும் சுத்தமாக்கிடுவார் அப்பா. எல்லாமே நல்லதே நடக்கும்மா. என்னோட மகனைத்தான் அதுல காட்டி காட்டி இருந்தார். இப்போ புரியுது எனக்கு. அப்பா அவனைத்தான் கவனமா பாத்துக்கோன்னு சொல்லி 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 இருக்கார் போல இருக்கு. எனக்கு புரியல. அப்போ புரியல. அப்பா காட்டினது. ஆனா இப்போ புரியுது. என்ன செய்யறது? அவனுடைய கர்மாக்குள்ள அவன் சிக்கிட்டான். அதுதான் நடந்திருக்கு. அத கூட எனக்கு காட்டியிருந்தார். எதுக்காக இது நடந்ததுங்கிறதையும் எனக்கு ஒளியில காட்டியிருந்தார். அது பாபாவால தான் முடியும். எங்களுக்கு என்ன நடந்ததுன்றத காட்டுங்கப்பா, சொல்லுங்கப்பான்னு கேட்டா, அப்ப அப்படியே ஒளியில எனக்கு காட்டுறாருமா. எதுக்கு எனக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்பாவும் நான் முதல் அவர் என்ன கூப்பிட்டு வணங்க வச்சார் இல்லையா? அப்ப நான் கேட்டுக்கொண்டது அதுதான். ஏதாவது நான் கேட்டா எனக்கு ஒளியில காட்டுங்கப்பான்னு நான் கேட்டேன் நான். அதுதான் எனக்கு நினைவுக்கு வருது. நான் கேட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் அப்பா இப்படியே எனக்கு ஒளியில தான் காட்டுறார். சுத்தி சுத்தி எத்தனையோ சித்தர்மார் எல்லாருமே வந்து போயிட்டு இருக்காங்க. எனக்கு அப்ப புரியல. எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் தானே எங்களுக்கு புரியும் இல்லையா? சாதாரண மனிதர் தானே நாங்க எல்லாரும்.
எங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்பா ஏதோ ஒரு மாதிரி எனக்கு ஒளியில காட்டுறாரு. அதனால நான் எனக்கு புரியலைன்னா திருப்பி திருப்பி கேட்பேன். எனக்கு எதுவுமே புரியலப்பா. நீங்க காட்டுறது எதுவுமே புரியல என்று கேட்கும்போது, அந்த ஒவ்வொரு சிக்கல்களையும் எப்படி மாறுதோ எனக்கு தெரியல. அப்படியெல்லாம் ஒளியில வர்றது எல்லாம் மாறி மாறி இருக்கும். சில நேரம் அப்போ நேர்ல பார்த்த அந்த இது, நான் ஃபோட்டோவுல பார்க்கிறது வேற மாதிரி இருக்கும். அ நேர்ல பார்க்கிறப்போ சில நேரம் தெரியாது. அந்த சின்னதா இருக்கும் இல்லையா? சிலது சிலது புரிம்பா முகங்கள காட்டுவாரு எனக்கு. சிலது புரியாமயே போயிடும். அது ஃபோட்டோவுல பார்க்கிறப்போ, உங்களுக்கு சொல்லுறப்போ உங்க கூட என்ன எப்படி சொல்ல நான்? என்ன இந்த எபிசோட் செய்ய வச்சதே என் பாபா தான்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி. அதான் அதான் அவர்தான் செய்ய வைக்கிறார். அவருடைய மகிமைகள சொல்ல வைக்கிறார். எல்லாமே அப்பா தான் செய்றார். அப்ப சொல்லும்போது எனக்கு நிறைய அந்த ஃபோட்டோவுல இருக்கிற இதுகள நிறைய எனக்கு ஒரு கதை மாரி எனக்கே சொல்லி தரார். இதுல பாருங்கம்மா, அந்த அகல் விளக்கு பிரகாசமா ஒளிர்ந்துச்சு இல்லையா? அப்போ அந்த விளக்கோட அந்த பின்னுக்கு அப்பா சில நேரத்துல காட்சி தர்றது நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். நிறைய போட்டோஸ் போட்டிருக்கிறேன் எபிசோட்ல. அதுல வந்து பாருங்க, அப்பாவோட தரிசனம் இருக்குமா. அவர் பக்கத்துல என்னோட மகனுடைய முகமும் இருக்கு. எனக்கு தெரியுது என்னோட மகனையும் அப்பா அதுல வச்சிருந்தார். அப்ப எதுக்கு என்ன என்னங்கிறது எனக்கு அப்போ புரியல. எதுவுமே எனக்கு புரியாம இருந்துச்சு. எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் தானே எங்களுக்கு புரியுது இல்லையா? அதுதான் நடந்திருக்கு. என்னமோ அப்பதான் பாத்துக்கிட்டார் அவனை. எல்லாமே நல்லதே நடக்கும். எல்லாமே நல்லதே நடக்கும்மா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்பா பாதுகாப்பாருன்னு. அதான் நடக்குது. எல்லாமே நல்லதே நடக்கும்மா. அப்பா மேல அன்பா இருங்க. நம்பிக்கையோட இருங்க. பொறுமையா இருங்கம்மா. பொறுமைதான் எப்பவுமே பொறுமையா இருக்கணும். எந்த இடத்துலயும் கோபப்படக்கூடாதுன்னு அப்பா சொல்லுவார். சில நேரங்கள்ல அவரே சொல்லுவார். இல்ல இப்படியே விடாத. கதைக்க வேண்டிய இடத்துல கதைக்கத்தான் வேணும்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் சொல்லுவார், இல்ல இந்த இடத்துல கதைக்காத, பேசாத, அப்படியே விட்டுடு. நீ இருந்த மாதிரியே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்போ எனக்கு சில நேரத்துல புரியாம இருக்கும். ஆனா அப்பா சொல்றது என்னமோ அதுதான் அதுதான் நல்லதே நடக்கும். என் பாபா தானே வழி நடத்துறார். அவரே பார்த்துப்பார் எல்லாத்தையும். எல்லாமே நல்லதே நடக்கும்மா. மீண்டும் அடுத்த அத்தியாயத்துல பாபா ஆசிகளோட உங்களை சந்திக்கிறேன். ஜெய் சாய்ராம்.